ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டாலர் செஞ்சுரியில் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சீலிங் முடிச்ச அப்புறமா எப்படி நம்ம டாப் அப் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டாலர் செஞ்சுரியில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலர் செஞ்சுரியில் நமக்கு வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. நோ டாஸ்க் நோ ஒர்க். ஓகேங்களா? ஆட்டோ பே அவுட். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து நமக்கு பேமெண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. 300 நமக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சீலிங் நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ அதுக்கு ஒன்று சீலிங் லிமிட் இருக்குது. அந்த சீலிங் லிமிட் கிட்ட வரப்போ உங்களுக்கு இங்கே வந்து இங்கே ஒரு மெசேஜ், பாப்அப் மெசேஜ் மாதிரி உங்கள் லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க 85% ஏர்ன்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், யூ ஆர் க்ளோஸ் டு ஏர்னிங் மோர் தென் 85% ஆஃப் டோட்டல் இன்கம். ஓகேங்களா? டாப் அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேக்கேஜஸ் இருக்கும். எந்த பேக்கேஜோ அந்த பேக்கேஜுக்கு நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். இல்லை சேம், இப்போ நீங்கள் சப்போஸ் 1000 பேக்கேஜில் இருந்து நீங்கள் சீலி முடிச்சிட்டிங்கன்னா அதே பேக்கேஜ் கூட நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னுடைய வேலெட்டை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்னோடய வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டோட்டலாக வந்து நான் வந்து 4948 ரூபா நான் வந்து இன்கம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து வித்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா 4457 ரூபா நான் வித்ட்ரால் எடுத்திருக்கேன். கரண்ட் பேலன்ஸ் வந்து 491 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இது பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாளைக்கு வந்து அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து உங்களோட டைமிங் முடிய போது டாப் அப் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்களும் மெசேஜும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெசேஜ் பண்ணப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த பிளான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டாலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேக்கேஜஸ் வரும். இந்த பேக்கேஜில் எந்த பேக்கேஜ், சப்போஸ் இப்போ நான் இந்த பேக்கேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக்கேஜை கிளிக் பண்ணிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பேக்கேஜ் கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து இமெயில் ஐடி கேட்கும். ஓகே, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணப்போ இமெயில் ஐடி கொடுத்துருப்போம்ல, அந்த இமெயில் ஐடியும் யூசர் நேம், உங்களுக்கு ஒரு யூசர் நேம் இருக்கும், அந்த நேம் போட்டு இங்கே வந்து எந்த பேக்கேஜுக்கு எடுக்க போகிறீங்களோ அந்த பேக்கேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபே நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே வாங்க. சரிங்களா? வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோட் ஆப்ஷனில் இந்த உங்களோட கிளிக் பண்ணாமே உங்கள் கேலரிக்கு போகும். கேலரிக்கு போன அப்புறமா உங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, அதை அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பண்ணி உங்களுக்கு முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அலர்ட் மெசேஜ் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணால் டாப் அப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களோட லெவல் இன்கமும் உங்களுக்கு ஆட் ஆகும். சப்போஸ் நீங்கள் டாப் அப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இன்கமும் வராது, செல்ஃப் இன்கமும் வராது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேலெட் இருக்கா, இந்த வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸாக எந்தெந்த டேட்டில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு சாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃப் இன்கம் டேட்டு எவ்வளோ வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி டைரக்ட் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு. ஓகேங்களா? செல்ஃப் இன்கம்ன்றது என்னுடைய செல்ஃப் இன்கம், டைரக்ட் இன்கம் நான் வந்து ரெஃபரல் கொடுத்துருக்கல அதோடைய இன்கம் இது. ஓகேங்களா? அதே மாதிரி லெவல் இன்கம் வந்து காட்டுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வித்ட்ரால் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்ததுமே அந்த கட் ஆஃப் டெய்லி கட் ஆஃப் வித்ட்ரால் எவ்வளோன்னு சொல்லி அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்ல இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஐடி போட்டு ஆக்டிவேஷன் பண்ணால் மட்டும் போதும். டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து நம்ம வேலெட்டில் வந்துடும். 300 ருபீஸ் வந்ததுமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.